பெருசு சொத்தை அடையணுங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்து என் கூட பழகின என் நண்பர் சஞ்சயவே மேல அனுப்பிச்சு வச்சவனா. என்ன பொறுத்த வரைக்கும் வாரிசு இல்லாத ராஜரத்னத்தோட சொத்து முழுசா எனக்கு வந்து சேரணும். அதுக்கு இடைஞ்சலா யாராவது வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா அவங்களையும் மேல அனுப்பி வைக்க தயங்க மாட்டேன். துளசிக்கு கல்யாணம் ஆகாம முதிர்கண்ணியா இருந்து நீங்க அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை டெஃபினட்டா பாராட்டி இருப்பேன். இல்ல அவளுக்கு கல்யாணம் ஆகி கணவனை இழந்து விதவையா இருந்து அவளுக்காக நீங்க மாப்பிள்ளை தேடுறேன்னா நான் உங்களை பாராட்டி இருப்பேன். யாருங்க அந்த துளசி? அவ தரத்துல தாழ்ந்தவ, தான் குல வழக்கப்படியே வாழறவ. நீங்க இப்போ அவளுக்கும் அவ குழந்தைக்கும் இனிஷியல் தேடுறது ரொம்ப அசிங்கமா இருக்கு. துளசியை நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்ரீவத்சன் கஷ்டப்படுறான். நீயும் அவன் பேச்சை கேட்டு ஆடுற. ஆனா நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவன் நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்கு உன்னால முடியாது. இனிமே அந்த துளசியை பத்தி இப்படி எல்லாம் பேசாதடா. அவ பாவம்டா, யாரோட ஆதரவும் இல்லாம அவ சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க பாரு, அத நம்ம பாராட்டலனாலும் அவமானப்படுத்த வேண்டாம். அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல துளசி யாரோட ஆதரவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான்னு, அதாம்மா பிரச்சனை. அதான் மாமா பத்மா உட்பட யார் வேணா எது வேணாலும் சாதாரணமா பேசிடுறாங்க. அவங்கள இனிமே நம்பாத்து மனுஷால் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற யாரும் எதுவுமே பேசாம இருக்கணும்னா நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். யோசனையா? என்னப்பா யோசனை? துளசியை ஏமாத்திட்டு போன அந்த ஆளு இனிமே வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கை நேக்கு இல்லை. அவ ஊர் மனுஷால்கிட்ட ஏச்சும் பேச்சும் கேட்டதுதான் மிச்சம். அதனால துளசிக்கு நாமளா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெட்டர். டேய், நான் என்னடா சொல்றது? என்னன்னு சஞ்சய் செத்த உடனே இவ இருக்கிற இருப்ப பார்த்து இவளும் அவன் இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துருவான்னு நினைச்சேன். இப்ப என்னடான்னா இவ முகம்லாம் சிரிப்பு வந்து சேர்ந்துருச்சு. சிரிப்பு வந்தது மட்டும் இல்லாம நாட்டியம் வேற ஆட சம்மதிச்சிட்டா போல இருக்கு. அதுவும் இல்லாம இவ கூட சேர்ந்து ஆட அந்த சுரேஷும் சேர்த்துக்கிட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற ஆட்டம் எங்க போய் முடிய போதோ. நடக்கிற எதுவுமே நமக்கு சாதகமா இல்லையோன்னு எனக்கு படுது. கௌசல்யா சோகத்துல இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. காரியம் நமக்கு சாதகமா முடியும், ராஜரத்னம் சொத்தெல்லாம் நமக்கு தான் நினைச்சோம். ஆனா சட்டுன்னு இந்த கௌசல்யா சஞ்சய் இந்த சோகத்துல இருந்து வெளியே வந்து நம்மள இப்படி கவுத்துருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதானே கௌசல்யா இப்படி திடீர்னு உற்சாகமானதுனால என்னோட திட்டத்துக்கு இடைஞ்சலாயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. நான் குழம்பி போயிருக்கேன். அது மட்டும் இல்லம்மா நித்யா, சஞ்சய் போனதுல இருந்து இந்த பெருசு வேற கௌசல்யாவோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் சஞ்சய பாக்குற மாதிரியே இருக்கு, சஞ்சய பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லி என் வயிற்றுல புளிய கரைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த சஞ்சய் பேர்ல ஆரம்பிச்சிருக்க ட்ரஸ்ட்ல அவளையும் ஒரு மெம்பரா சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரஸ்ட்ல உள்ள வந்தவ நாளைக்கு ராஜரத்னத்தோட சொத்துல பங்குக்கு வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படியே இல்லைனாலும் பெருசு தன்னோட சொத்தை எழுதி வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? எனக்கு என்னமோ அந்த கௌசல்யா கால சலங்கை கட்டி ஆட ஆட நாம ஆட்டம் கண்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. பயப்படாத, தைரியமா இரு. இன்னைக்கு தாண்டா ஒரு பிரயோஜனமான யோசனை சொல்லிருக்கேன். துளசி நல்ல பொண்ணுடா. அவ புருஷன் துணை இல்லாம இருக்கிறதுனாலதான் அவ எல்லாரோட பேச்சுக்கும் ஆளாகிறா.
அவளுக்கு துணைக்கு துணையா பக்கபலமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பே இல்லடா. முதல்ல நீ துளசி கல்யாண விஷயமா ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் கவனி. என்ன நோக்கவ கல்யாண விஷயமா என்ன தேவைப்பட்டாலும் சொல்லு, தயங்காம கேளு, நான் செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் இப்பவே துளசி கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிச்சிடறேன். வரமா. ஏய் பத்மா, நீ கொஞ்சம் நில்லுடி. இந்த துளசி கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்தணும்டி. அப்புறம் உன் கல்யாணத்துக்கு பட்டு சாரி எடுத்தமே அந்த இடம் வேண்டாண்டி. ஏன்னா ரொம்ப டல்லா இருந்தது அந்த சாரி. இவ ரொம்ப சேப்பு இல்லையா, அழகு வேற, ரொம்ப லட்சணமா இருப்பா. அதனால அவளுக்கு இந்த ப்ரொக்கெட் சாரி இருக்குல்ல, அதனால அரக்கு கலர்ல எடுப்போண்டி. அதான் அவ கலருக்கு ரொம்ப நன்னா இருக்கும். அம்மா, குழந்தை ரங்கா கொஞ்ச நேரமா அழுதுண்டே இருக்கா. இத பத்தி நாம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாமா? இத பார், குழந்தை அழற சத்தம் நே கேக்கலையேடி. உங்களுக்கு வயசாயிடுதுல்ல, அதனாலதான் குழந்தை அழற சத்தம் உங்க காதுல விடல. குழந்தை ரொம்ப நேரமா அழுதுன்னு இருந்தா வீக் ஆயிடுவா. அப்ப நான் வரட்டுமாமா? டேய் சுதா, கொஞ்சம் நம்ம ஸ்ரீக்கு ஹெல்ப் பண்ணேன் போய். என்னடா அப்படி பாக்குற? போ. பெருசு சொத்தை அடையணுங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்து என் கூட பழகின என் நண்பன் சஞ்சயவே மேல அனுப்பிச்சு வச்சவனா. என்ன பொறுத்த வரைக்கும் வாரிசு இல்லாத ராஜரத்னத்தோட சொத்து முழுசா எனக்கு வந்து சேரணும். அதுக்கு இடைஞ்சலா யாராவது வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா அவங்களையும் மேல அனுப்பி வைக்க தயங்க மாட்டேன். நீ என்ன சொன்ன? அவ ஆட ஆட நாம ஆட்டம் கண்டுடுவோம்னா? இல்லம்மா, நாம எப்பவும் ஸ்டடி தான். இந்த கௌசல்யா சஞ்சய் பேர்ல ஆரம்பிக்க போற ட்ரஸ்ட்ல ஆட போற நாட்டியம் தான் கடைசி நாட்டியம். என்னன்னு சொல்ற? நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அண்ணே, ட்ரஸ்டோட விழா அன்னைக்கு அந்த கௌசல்யாவை என்ன பண்ண போற? நான் என்ன செய்ய போறேன்னு இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறதில்ல, செஞ்சு காட்டுறேன். அப்பதான் நீ இந்த அண்ணனோட திறமையை புரிஞ்சுக்க. என்னடா ரமேஷ், உன் ஆத்துக்காரை அழைச்சிட்டு வரேன்னு போன, இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க. என்ன சொல்றாவா? அவ தோப்பனார் என்னடா சொல்றாரு? டேய், பூந்தா ஆத்துல சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, ஒரேடியா கோச்சுட்டு அவ ஆத்துல போய் உட்கார்ந்துட்டா என்ன அர்த்தம்? என்ன சொல்றா அவ? சௌந்தர்யா வரமாட்டாமா. வாயை திறந்து எதுவும் சொல்லல. அவ நடவடிக்கையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ என்கிட்ட பேசுறதே விரும்பலமா. ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை என்ன உதவிக்கு வருவான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உன் ஆசை மகன் சுரேஷ் பண்ண காரியத்தால இப்ப எல்லாமே போயிடுச்சு. அவ தங்கச்சி அவமானப்படுத்தி ஆத்துக்கு அனுப்புனதுனால சௌந்தர்யாவை நம்ம ஆத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். இவ செஞ்ச காரியத்தால இப்ப நான் அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கேன். என் தம்பி பண்ண தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வா ஆத்துக்கு போலான்னு அழைச்சா அவ பதிலே பேச மாட்டேங்கிறாமா. என் மாமனார் என்னடானா, அவ உன்கிட்ட பேச மாட்டா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. சரின்னு அவர்கிட்ட பேசினேன். அவரு என்ன மதிக்காம என்ன ஊதாசனப்படுத்தி பேசுறாருமா. சரிடா, கடைசியா மாமனார் என்னதான் சொல்றார்? சௌந்தர்யா இந்த ஆத்துக்கு வருவாளா மாட்டாளா அத சொல்ற. அவர் ரொம்ப தெளிவா இருக்காருப்பா. சௌந்தர்யாவை நான் கூப்பிட வருவேன் முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சாமர்த்தியமா தெளிவா பேசுறாரு. சுரேஷ் வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னா மட்டும்தான் சௌந்தர்யாவை உன் ஆத்துக்கு வாழறதுக்கு அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டார். இல்லைன்னா உன் ஆத்தை விட்டுட்டு நீ அங்க வான்னு சொல்லிட்டார். அவரு பேசுறத பார்த்தா வந்தனாவை நாம இந்த ஆத்து மருமகளா ஏத்துக்கலன்னா சௌந்தர்யாவை இந்த ஆத்துக்கு அனுப்புறது இல்லைங்கிற முடிவுல தெளிவா இருக்காருன்னு எனக்கு தெரியறதுப்பா. என்னடா இது? உன் மாமனார் என்ன நினைச்சிட்டு இருக்கார்? உனக்கு அவ ஆத்துல பொண்ணு எடுக்கும்போது அவ தங்கையும் சேர்த்து அழிச்சுட்டு போறோன்னு உத்தரவாதம் கொடுத்தோமா? டேய், கல்யாணம்ன்றது என்ன? நாமளா ஆசைப்பட்டு நடத்தி வைக்கிறது. உன் மாமனார்கிட்ட பணம் இருக்குன்றதுனால
என்ன வேணா பேசிடுறதா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நன்னால. என்ன யோசனை பலமா இருக்கு? துளசிக்கு எங்க மாப்பிள்ளை தேடலான்னு யோசனை பண்றீங்களா? கரெக்டாக சொல்லிட்டே பத்மா. துளசி கல்யாண விஷயமா தான் இவ்வளோ நேரமான யோசிச்சுட்டு இருந்தேன். நோக்கி யாராவது நல்ல இடமா தெரிஞ்சா சொல்ல. நீங்க அவளுக்கு மாப்பிள்ளை தேடி அலையிறது பத்தாதா? என்னையும் அலைய சொல்றீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? புத்தி கித்தி புரண்டு போயிடுதா? பத்து, துளசி ரொம்ப பாவம் பத்து. நம்மளை விட்டா வேற யார் அவளுக்கு இருக்கா? நாம தானே அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும். இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? துளசிக்கு கல்யாணம் ஆகாம முதிர்கண்ணியா இருந்து நீங்க அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுறேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை டெஃபினட்டா பாராட்டி இருப்பேன். இல்ல அவளுக்கு கல்யாணம் ஆகி கணவனை இழந்து விதவையா இருந்து அவளுக்காக நீங்க மாப்பிள்ளை தேடுறேன்னா நான் உங்களை பாராட்டி இருப்பேன். யாருங்க அந்த துளசி? சீ, அவ தரத்துல தாழ்ந்தவ, தான் குல வழக்கப்படியே வாழறவ. நீங்க இப்போ அவளுக்கும் அவ குழந்தைக்கும் இனிஷியல் தேடுறது ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு ப்ளீஸ் துளசிக்கு இந்த கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவை நீங்க மாத்திக்கோங்க ப்ளீஸ். ஏய், நீ 1000 தான் சொன்னாலும் சரி, நான் துளசி கல்யாண விஷயத்துல பின்வாங்க போறதே இல்லை. துளசிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். ஏன்னா இப்படி துளசி விஷயத்துல நீங்க பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்கேள்? அவள மாதிரி ஒரு தரங்கெட்டவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலமா நீங்களும் அவமானப்பட்டு நம்ம குடும்பமும் உங்க செய்கையால அவமானப்படும். சொல்லுங்க, நான் அவமானப்படணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இப்ப தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு ஒரு ஆளை துளசிக்கு கல்யாணம் பண்ணாலும் அவன் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டான். அவ சுபாவம் அப்படின்னா தேனுக்காக மலர் விட்டு மலர் தாவற வண்டு மாதிரி பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் அப்ப ஆம்பளைங்களை மாத்திண்டே இருக்கிற பொண்ணு அவ. அவளுக்கு மாப்பிள்ளை தேடி நீங்க செருப்படி படணுமா? பத்து, this is your limit. டேய் பாராம்பி, உன் மாமனார் பேசுறது அவருக்கே நியாயமா படுறதா? ஒருத்தர் புரிஞ்சுண்டு வாழ்றதுதான் இல்லற வாழ்க்கடா. உன் மாமனார் கட்டாயப்படுத்துறாருங்கிறதுக்காக சுரேஷ்க்கும் வந்தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுக்கேன், அவனோட குடும்ப வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காதுடா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் சந்தோஷமா வாழ வேண்டாண்டா. உன்னோட தம்பிடா அவன். இது பாருங்க, நீங்க இங்க இருந்துட்டு ஏதேதோ பேசலாம், ஆனா ரெண்ட நேர்ல பேசும்போது நீக்கு பேச்சே வரமாட்டேங்குது. அவரை பார்த்தாலே பயம்தான் வருது. முடிவை உன் தம்பி சுரேஷ் கிட்ட கேட்டு வந்து சொல்லு, அதுவும் சீக்கிரமா சொல்லுன்னு என்னை அனுப்பி வச்சுட்டாருமா. முடிவு என் கிட்ட இல்ல, சுரேஷ் கிட்ட தான் இருக்கு. நான் இங்கேயே இருக்கிறதா இல்ல என் மாமனார் ஆத்துல போய் வாழறதான். சுரேஷ், நீ மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம்மா. நீ எடுத்த இந்த முடிவு ரொம்ப நல்லதுடா. உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை மறக்கிறதுக்கு இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீ பரதம் ஆடும்போது உன்னோட மனசு ஒருநிலைப்படும், உன் மனசு குளிரும். இதனால நீ அடுத்து எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் நல்லதாவே அமையும். நேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, நான் திரும்பவும் பரதம் ஆடுறதா முடிவு பண்ணியிருக்கேன். அந்த நாட்டியத்துக்காக ரிஹர்சல் பார்க்கறதுக்கு தான் கௌசல்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னது, கௌசல்யா வீட்டுக்கா? ஏன் அவ வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ற? நானும் அவளும் தான் பரதம் சேர்ந்து ஆடுறதா தீர்மானிச்சிருக்கோம். என்னடா சொல்ற நீ? நீயும் கௌசல்யாவும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆட போறீங்களா? ஆமாப்பா, சஞ்சயோட அப்பா சஞ்சயோட பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறாரு. அந்த ட்ரஸ்டோட ஆரம்ப விழாவில் தான் நாங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆட போறோம். அந்த கலை நிகழ்ச்சியில நானும் கௌசல்யாவும் கலந்துட்டு நாங்கள் 2 பேருமா சேர்ந்து நாட்டியம் ஆட போறோம். அதுக்காக தான் கௌசல்யா வீட்டுக்கு நாட்டிய ரிஹர்சல் பார்க்க போயிருந்தேன். சபாஷ். ரோம் நகரம் தீப்பிடிச்செறிஞ்சப்ப நீரோ மன்ன பால்கனியில உட்கார்ந்து
ஃபிடில் வாசிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தானா? இந்த கதையெல்லாம் இருக்கு நீ பேசுறது? என் வாழ்க்கையே இங்க பதபதப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்னடான்னா அந்த கௌசல்யா கூட சேர்ந்து பரதநாட்டியம் ஆட போறியா? நான் பரதம் ஆடுறது என்னோட விருப்பம். இதுக்கு யாரண்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணாவை கையில வச்சுண்டு உன்ன மாதிரி ஆட்கள் பேசுற பேச்சையும் கேட்டுண்டு வாழ்க்கையை சித்திரவதையா நடத்த அவ எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தனுக்கு குழந்தை பெத்துண்டாளே, அப்ப இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். அப்ப மட்டும் அந்த தைரியம் எங்க இருந்து வந்ததா? இப்போ அந்த குழந்தைய வச்சு வாழ தைரியம் இல்லாம போயிடுதா? கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய பெத்துட்டான்னு ஏண்டி இப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அவ அந்த குழந்தை யாருக்கு பெத்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சு அப்படியே ஆடிட்டு விடி, தாங்க மாட்டேன். ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றேளே. சரி, கிண்டல். யாருக்கு பெத்துண்டா சொல்லுங்க. அது தெரிஞ்சு இப்ப என்ன ஆக போறது? அதை விடு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த துளசி அவளுக்கு ஏற்பட்டிருக்க துக்கத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே வழி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். துளசி கல்யாணத்துக்கு ஏன் அம்மாவும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. நான் சீக்கிரத்தில் துளசி கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். அவளோட இந்த கல்யாண விஷயத்துல யார் குறுக்கள் வந்தாலும் சரி, அது நீயா இருந்தா கூட நான் மிருகமா மாறிடுவேன். துளசி கல்யாணத்துக்கு நீ ஒத்துழைக்கலான்னு பரவாயில்லடி, கொஞ்சம் ஒதுங்கிரு. இத பார், நான் மனுஷனா இருக்கிறதும் மிருகமா மாறுறதும் உன்னண்டதான் இருக்கு. நீ தனியாளா பிறந்திருந்தா எது வேணாலும் செய்யலாம்ப்பா. லாப நஷ்டத்தை நீ அனுபவிக்கலாம். நானும் இல்ல உன் கூட சேர்ந்து பிறந்திருக்கேன். உன் நடவடிக்கைனால என் வாழ்க்கையில பாதிக்குது. வந்தனாவை நீ அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்ட. அதனால உன் மண்ணியும் அங்க போய் சேர்ந்துட்டா. அவ அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? வந்தனாவை நீ கல்யாணம் பண்ணிட்டாதான் சௌந்தர்யாவை நம்ம ஆத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்ட. இல்லன்னா அவராத்துக்கே வந்து என்ன குடும்பம் நடத்த சொல்றாரு. இதுக்கான முடிவை நீதான்ப்பா எடுக்கணும். என்ன சொல்ற? நான் உங்கள்ட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், கௌசல்யாவை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. இத பாருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நான் எங்கேயாவது வெளியே போய் தங்கிக்கிறேன். நீங்க எல்லாருமே இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்கோ. பாருங்கம்மா, அவன் என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்களா? அவனால இந்த குடும்பமே ஆடி போயிருக்கு. இவன் என்னடான்னா அந்த கௌசல்யா கூட தான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை நாம இவனுக்கு பேசி முடிச்சோம், இல்லைன்னு சொல்லல. இவன் கெட்ட நேரமோ இல்ல அவ கெட்ட நேரமோ தெரியல, கல்யாணம் நின்னு போச்சு. இன்னும் அவளையே மனசுல நினைச்சிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? தோ பாரு, கௌசல்யா கூட நீ பரதம் ஆடப்படாது. நீ அவளையே நினைச்சிட்டு இருக்கிறதால தான் வந்தனாவை நீ தட்டி கழிச்சுட்டு இருக்க. இந்த பாருங்கண்ணா, தப்பான காரியம் எதுவுமே நான் செய்யல. சஞ்சயோட நினைவுக்காக அவங்க அப்பா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல வர்ற வருமானத்தை வச்சு ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யணும்னு இருக்காரு. அதோட ஆரம்ப விழாவில் பரதம் ஆடுறது புண்ணியம். இதை யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன், இது உறுதி. என்னடா உளறிட்டு இருக்க? அந்த கௌசல்யானாலதான் உன் வாழ்க்கையே போச்சு. இந்த குடும்பத்தோட அமைதியே சீர்குலைஞ்சது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் தானே நாங்க எல்லாரும் பாடுபட்டு இருக்கோம். நீ மறுபடியும் அந்த கௌசல்யாவை சுத்தி வந்தா என்னடா அர்த்தம்? தயவு செஞ்சு நீ அவளோட நாட்டியம் ஆடப்படாது. பாருங்கம்மா, அவனால என்னோட வாழ்க்கையே நான் இழந்துட்டு நிக்கிறேன். அவன் நல்லா இருக்கணும்னு நான் புத்திமதி சொன்னா அவன் என்ன அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருக்கான். அவன் போற போக்க பார்த்தா இவன் உருப்படுற மாதிரி தெரியலமா. இப்படி ஒருத்தனுக்காக என் மனைவியும் குழந்தையை இழக்க நான் தயாரா இல்லம்மா. என் மாமனார் சொன்ன மாதிரியே நான் அவர் ஆத்தோட மாப்பிளையா போறத தவிர வேற வழியே இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டா. இது பார், அவன் கொஞ்ச நாள்ல மனசு மாறிடுவான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதடா. அட போமா,
அவன் திருந்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. டேய், என்ன சார், நீங்க வர சொன்னதா பழனி சொன்னாரு. இங்க வந்தோம் ஒன்னும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. துளசி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். நேற்று உங்ககிட்ட உங்க வீட்டில் பேசிட்டு இருந்ததுக்கப்புறம் என் நினப்பெல்லாம் அதை பத்தியே தான் இருந்தது. என் மாமா உங்களை கெடுத்து கைவிட்டு இருக்காரு. இதை என்கிட்ட சொன்னா நான் எங்க வருத்தப்படுவணும்னு நீங்க என்கிட்ட இதை மறைச்சிருக்கீங்க. அதனால நீங்க எவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா உங்களுடைய நல்ல குணத்துக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமா தீர்வு வரணும்னு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் நேக்கு ஒரு யோசனை தோணித்து. இந்த யோசனைக்கு நீங்க ஒத்துப்பேலான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒத்துக்கிட்டா உங்க வாழ்க்கை நன்னா இருக்குன்னு எனக்கு தோன்றது. பாவம், என் விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை ரொம்ப நோகடிச்சிட்டேன். ஐ எம் so சாரி. ஆமா, என் விஷயத்துக்கு நிரந்தர தீர்வு ஒன்று இருக்கிறதா சொன்னீங்களே, என்ன அது? பத்மாவாகட்டும், இந்த ஊராகட்டும், உங்களை ஏன் இப்படி அசிங்கமாக பேசுதுன்னு தெரியுமா? கிருஷ்ணாவோட நீங்கள் தனியாக இருக்கிறதுனால தான். நம்ம சமூகத்தில் ஆண் துணை இல்லாமல் வாழற பெண்கள் தப்பான பெண்கள்னு பலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலே உங்களை தப்பாவும் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற அவங்களுடைய வாயை அடைக்கணும்னா நீங்கள் உடனடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? சுதர்ஷனை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு ஒரு தகுந்த துணை வேணும்னு நினைச்சிருந்தேனா நான் அன்னைக்கே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் கழுத்துல கட்டுற தாலி சுதர்ஷனோட தாலியா தான் இருக்கணும். வேற யாருக்கும் அந்த உரிமையை கொடுக்க நான் தயாரா இல்ல. நீங்க இவ்வளவு தீவிரமா சுதர்சன் மாமாவை நேசிக்கிறப்போ அவரும் உங்களை பத்தி உயர்வா நினைச்சாதானே நீங்க 2 பேரும் இனிமே சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் மனசுல தேவையில்லாம உங்களை பத்தி தப்பால நினைச்சிட்டு இருக்காரு. அவர் மனசுல இப்ப வேணா நான் இல்லாம இருக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் அவர் என்ன தேடி வருவாரு. எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு. துளசி, நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நீங்க வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னா கண்டிப்பா மாமா உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோன்றது. நீங்க எனக்குன்னு ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணா சுதர்ஷன் கோவப்பட்டு துளசி என் மனைவி, கிருஷ்ணா என் குழந்தைன்னு சுதர்ஷன் என்ன ஊருக்கு முன்னாடி பகிரங்கமா ஏத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. மாமாவுடைய மனசுக்கு தெரியும் இல்லையா, அவரும் நீங்களும் பழகினது, அவரு மூலமா கிருஷ்ணா உங்களுக்கு பிறந்தது. உங்களுக்கு கல்யாணங்கிறது அவருடைய தன்மானத்தை கொஞ்சம் உழுக்கும்.